இந்த வீடியோல டாமினேட்டர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 8ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஹீரோ பேட்டில் ஃபீல்ட்ல இருக்காரு. அவரோட ஆப்போனன்ட்ஸ் இன்னைக்கு நீ செத்தடான்னு சொல்லிட்டு வெறிக்கொண்டு அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளும் அசால்ட்டா அதை டிஃபெண்ட் பண்றாரு. அவனுங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோக்கு எதிராக டீம் போட்ட மாதிரி தெரியுது. ஒரே நேரத்துல அவர் அட்டாக் பண்றானுங்க. ஆனா ஆள் அசால்ட்டா ஒரு சீல்ட வச்சு அதை தடுத்துடுறாரு. அவர் அப்படியே அவர் பவர்ஸை யூஸ் பண்ண அவனுக்கு ரெண்டு பேருமே பறந்துடுறானுங்க. மேட்ச் முடிஞ்சிருது. குயிஃபெங் சாக்காகிறான். குயின்சன் உன்னால எப்படி இது முடிஞ்சிச்சு? அங்கிருந்த அந்த மார்க்கஸ் லீ வீசன் சொன்னது சரிதான், இவன் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா தான் இருக்கான். குயிஃபெங் நம்ம ஹீரோ பார்த்து நீ என் கையில சிக்கிர கூடாதுன்னு வேண்டிக்க மாட்டின, அதுக்கு மேல நீ இருக்கவே மாட்ட. அவர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துடுறாரு. நம்ம லேட்டன் கையில கட்டோட நின்னுட்டு இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சீக்கிரமா சரியாயிட்டுன்னு டாக்டர் சொன்னாரு. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லு. அந்த குயிமிங்கிறவன் இப்ப ஸ்டேஜுக்கு வரும். ஆள் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை முடிச்சு வச்சுட்ட மாதிரி தெரியுது. அங்கிருந்து எல்லாருமே வாய பொழக்குறாங்க. நம்ம டீனே எர்த் லெவல்ல இவன் மாஸ்டர் ரைட்டான்னு நினைக்கிறான். இவனோட ஸ்வாட்மன்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்கும். இவன் எப்போதுமே அதே தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். ஆனா என்ன இவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னு அவரு சொல்ல. லியாங் ஓக்கிங் பேக்ரவுண்ட்ல எதுவுமே இல்ல, டேலண்ட்ல மட்டும்தான் விஷயம் இருக்கு. நான் கூட ஒரு சாதாரண ஃபேமிலில இருந்து வந்தவங்கிறத மறந்துடாதீங்க. டீனோ லைட்டா சிரிச்சுட்டு ஆமாமான்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. மார்க்கஸ் லீ, குயிமிங் அப்புறம் லியாங்சன் இவங்க மூணு பேர்ல கண்டிப்பா ஒருத்தங்க டாப் லெவல்ல வருவாங்கன்னு நினைக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவரு கேட்க, மூணு பேருமே அவங்களோட பவர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே நேரத்துல குயிச்செங்கும் அவனோட பிளட் லைன் லெவல் கம்மியா இருக்கிறதுனாலதான் பின் தங்கி இருக்கான். என்ன நடக்குதுன்னு பாப்போன்னு ஒரு சொல்ல, வீசனும் இப்ப பேட்டில கலந்துட்டு மேட்ச முடிச்சிடுறான். செகண்ட் ரவுண்ட்ல இருந்து 8 பேர் இப்ப செலக்ட் ஆயிருக்காங்க. மாஸ்டர் உங்க எல்லாருக்கும் 1 hour டைம் தருவோம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்காங்க, அடுத்தது அரினால சந்திப்போம்னு சொல்லு. அவனுங்க எல்லாருமே லைட்டா ரிலாக்ஸ் ஆகுறானுங்க. இப்ப அப்படியே அந்த ஆன்டி அவங்க சர்வன் கிட்ட சொல்லி நீ போய் மாஸ்டர் கிட்ட பேசு, குயிஃபெங்கும் குயிச்சனுக்கும் பேட்டில் ஃபிக்ஸ் பண்ண சொல்லு. என் பையன் அவனை அடிச்சு ஓட விடுறத நான் பார்க்கணும். இந்த பக்கம் வீசனும் அவன் தம்பியும் கூட அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. மார்க்கஸ் லீ கண்டிப்பா குயிச்சனை தோக்கடிச்சிருவாரு, அவருக்கு இருக்கிற பவர்ஸுக்கு அவர் தான் சாம்பியனா கூட ஆகுவாரு போலன்னு சொல்லி அவனுங்க பேசிட்டு இருக்க. அவனும் இப்ப அங்க வந்துடுறான். ரெஸ்ட் டயத்துல எல்லாரும் அங்கேயுமா சுத்திட்டு இருக்கான். அந்த சாங்கோட சர்வன் போய் நைஸா மாஸ்டர் மீட் பண்றான். அவன் அவனோட காதுல துப்பிட்டு போக அந்த மாஸ்டர் நேரா உள்ள போயிட்டு அங்க ரெடி பண்ணிட்டு இருந்த நேம் லிஸ்ட்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறான். எல்லாமே ரெடியா இருக்கு மாஸ்டர், அதை வாங்கி செக் பண்ற மாதிரி பண்ணிட்டு நைஸா நம்ம ஹீரோட பேரையும் குயின்ஃபெங்கோட பேரையும் நேருக்கு நேர் வச்சுட்ட மாதிரி காமிச்சதோட இப்ப ஃபைனல் ரவுண்டுக்கான டைம் வந்துடுது. அவ அப்படியே முன்னாடி வந்துட்டு போன வாட்டி சொன்ன அதே ரூல்ஸ் தான் இந்த ரவுண்டுக்கும். யாரையும் உயிர் போற மாதிரி அட்டாக் பண்ண கூடாது, சீட்டிங் மியூசியம் நாங்க தடை பண்ணிருக்கோம். ஸ்டார் அகாடமியோட ஃபைனல் டெஸ்ட்டுக்கு ரெடியா இருங்கன்னு சொல்லு. நேம் லிஸ்டையும் ஆள் வெளியெடுக்க ஆரம்பிச்சிடறான். முதல் ரவுண்டு மார்க்கஸ் லீக்கும் இன்னொருத்தனுக்கும் வருது. ஆனா ஆள் வந்த வேகத்துக்கு அவரோட விசிறியா அவனை பறக்க வச்சிடுறாரு. இது எப்படி நடந்துச்சு? ஒரே மூல அவர் எப்படி மேட்ச் வின் பண்ணாரு? வின்னரையும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆள் சிரிப்ப போட்டுடுறான். ஆன்டி சாங்கும் தகவல் வருது. சர்வன்ட் நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். நம்ம ஹீரோட அம்மா ஒரு பக்கம் பதறிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ரவுண்ட் குயிமிங்கும் வீசனோட தம்பிக்கும் வருது. ஆள் என்னென்னமோ போராடி பாக்குறான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. குயிமிங் அவரு ஸ்வாட கூட வெளியெடுக்காம அவனுங்க பறக்க விட்டு போயிட்டே இருக்காரு. ஆள் கோந்தடிச்சு விழுவுறான். வின்னரையும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்பதான் அவனோட வேலையை காட்டுற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோக்கும் குயிஃபெங்குமான மேட்ச். நம்ம யூஜி லைட்டா சாக்குறாங்க. அதே நேரத்துல ஆன்டி சாங்க்கு சிரிப்பு தான். நம்ம ஹீரோ அந்த மாஸ்டர் கிட்ட போயிட்டு சீக்கிரமாவே உனக்கு ஆப்பு காத்திருக்கு. நம்ம ஹீரோவோட பவர்ஸ பத்தி தெரியாம குயிஃபெங்கும் சிரிச்ச முகமா இருக்காப்புல. இன்னைக்கு நீ காலில் விழுந்து கதற போற, அதையும் பாப்போன்னு ஒரு சூறாரு. பேட்டில ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. குயிஃபெங் அவனோட மூவ் யூஸ் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ வழக்கம் போல அசால்ட்டா அதை தடுத்துடுறாரு. போதா குறைக்கு அவனுக்கு ஒரு பஞ்சு உழுவுது. அவனால இது நம்பவே முடியல. அவன் அம்மாலாம் டென்ஷன் ஆகுறாங்க. குயிஃபெங் உன்னால எப்படி இது முடிஞ்சிச்சு? நீ என்ன சாப்பிடலையா? இவ்வளவு வீக்கா இருக்குன்னு சொல்லி அவனை கலாய்க்கெல்லாம் செய்யறாரு. அவன் கடுப்பாயிட்டு அவனோட 13 ஸ்டேக்குங்கிற மூவ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆன்டி சிரிப்பை போட்டுது. சர்வன்ட் யங் மாஸ்டர் இந்த டெக்னிக்கை ட்ரைனிங் எடுத்திருப்பாருங்கிறது என்னால நம்பவே முடியல. கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம். நம்ம யூஜி இந்த மூவ் என் அப்பா ஓடுது. நம்ம அதிகப்படியான போர்ஸ் யூஸ் பண்ணி எதிரிங்களை கதிகளுங்க வைக்கதான் இது யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்க மாஸ்டர்ஸ் குய் ஃபேமிலியோட சீக்ரெட் மூவ் கண்டிப்பா குயிச்சனுக்கு கையோ காலோ போக போகுது. அவன் அப்படியே அதை யூஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அசால்ட்டா ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு திரும்பவும் அதை பிளாக் பண்ணிடுறாரு. டீனே அதிர்றாரு. ஃபுட் ஒர்க் மூவா? இந்த வயசுல இவனால எப்படி இதை கத்துட்டு இருக்க முடியும்? லியாங் ஓக்கிங்க இது அதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. குயிஃபெங் காத்திட்டு இருக்கான். குயிச்சன் நான் கண்டிப்பா உன்கிட்ட தோத்து போக மாட்டேன். நம்ம ஹீரோ அவனை பின்னாடி தள்ளி விட அவன் திரும்பவும் ஃபயர் லைட்னிங்கிற ஒரு மூவ் யூஸ் பண்றான். இதுக்கு மேல எனக்கு விளையாட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டா அந்த மூவ் அப்படியே அவரோட லைட்னிங் எல்லாம் கவர் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிடுறாரு. ஆள் கீழே விழுந்துடுறான்.
பார்த்தா ஆன்டி காண்டாயிடுது. நம்ம ஹீரோவோட அம்மா சிரிப்பை போட்டுடுறாங்க. என் பையன் ஜெயிச்சிட்டான். மாஸ்டர்ல இருந்து அங்கிருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. குயிச்சன் வின் பண்ணிட்டான். ஆனா குயிஃபங்கால் அதை ஏத்துக்க முடியல. நம்ம ஹீரோவை போட்டு உன்னை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு சொல்லி திரும்ப ஒரு அட்டாக் பண்ண போக டீன் டென்ஷன் ஆயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ இதை எதிர்பார்த்திருப்பாரு போல. அவர் அப்படியே திரும்பிட்டு டக்குன்னு அவன் அட்டாக் பண்ணி பறக்க விட்டுறாரு. அவனால அசையவே முடியல. எனக்கு என்னாச்சு? அவன் அம்மா சர்வன்ட்லாம் கதறிட்டு ஓடுறாங்க. ஆள் அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு நான் வேணுன்னு தான் உன்னை வெறுப்பேத்தினேன். அப்பதான் நீ ஃபுல் அட்டாக் பண்ண வருவ. உன் கல்டிவேஷன் பவர்ஸையும் என்னால அழிக்க முடியும். சர்வன்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுறான். ஆளுக்கு ஒரு பில்லை கொடுத்து அவன் உயிரை காப்பாத்த அவன் அம்மாவங்க வந்து கதற ஆரம்பிச்சிடுறாங்க. என் கல்டிவேஷன் பவர் எல்லாமே என்ன விட்டு போயிடுச்சு. அவங்க கடுப்பாயிட்டு அவங்க சர்வன்ட் விட்டு அவரை காலி பண்ண சொல்லு. அவனும் ஸ்டேஜ்லயே அவனோட மூசை யூஸ் பண்றான். டீன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. ஆனா அவனோட பவர் நம்ம ஹீரோ கிட்ட வரைக்கும் வந்துட்டு காணாம போயிடுது. என்னடான்னு பார்த்தா நம்ம லியாங்யூ மாஸ்டர் சர்வன்ட் அடிச்சு பறக்க விட்டுறாரு. குயின்சன் மலிய கைய வைக்க பாக்குறியா? அங்கிருந்த எல்லாருமே லியாங்யூ மாஸ்டர் அவனுக்கு ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லி வாயு பொழந்துட்டு இருக்கு. ஆள் நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு எதுவும் ஆகலையே? இல்ல மாஸ்டர், ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அவரும் பல்ல காட்டிடுறாரு. அட என்ன குயின்சன், நமக்குள்ள போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு திரும்பவும் சீரியஸ் ஆயிட்டு அவர் அப்படியே அந்த சர்வன்ட்டை பாக்குறாரு. ஸ்டேஜ்ல உன் பவர்ஸை யூஸ் பண்ண யார் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தா? டீனும் அங்க வந்துடுறாரு. உங்க குய் ஃபேமிலி இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. அந்த சாங் ஆண்டி எல்லாமே என்னோட தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். கோவத்துல அவனை அட்டாக் பண்ண நினைச்சதுக்காக எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஆனா அதே நேரத்துல அந்த குயிச்சனால தான் என் பையனோட கல்டிவேஷன் மொத்தமும் போயிருக்கு. அவனால இனிமே மார்ஷியல் ட்ரைனிங் எடுக்க முடியாது. அதுக்கும் ஒரு பதில் சொல்லுங்கன்னு சொல்ல நம்ம லியாங்யூ மாஸ்டர் முன்னாடி வராரு. அது உங்க பையனோட தப்பு. மேட்ச் முடிஞ்ச உடனே அவன் இதுக்காக அட்டாக் பண்ணும். குயின்சன் அவனை உயிரோட விட்டதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. டீனும் அதே தான் சொல்றாரு. மேட்ச் முடிஞ்ச உடனே ஸ்னீக் அட்டாக் பண்ணிருக்கான். அதுக்கான விளைவை அவன் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க எல்லாரையும் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விடுறான், மரியாதையா ஓடி போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் லைட்டா டென்ஷன் ஆகு. ஆன்டி நம்ம ஹீரோவை பார்த்து நான் கண்டிப்பா ஒன்னு சும்மா விட மாட்டேன் குயின்சன், நான் பட்ட வேதனையை ஒரு நாள் நீயும் அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு அதோட பையனை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. டீனும் நம்ம ஹீரோவை விசாரிக்கிறாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவரு சொல்ல, அப்படின்னா மேட்சை பழைய மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் மாஸ்டர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவரும் மாஸ்டர் சரியான நேரத்துல உள்ள வந்து குயிஃபங்க பிளாக் பண்ணாம விட்டது அவரு தப்பு தான் சொல்லி அவரு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க நினைச்சது அவரு குய் ஃபேமிலியோட சேர்ந்து என்ன ட்ராப் பண்ணதுக்காக. அவன் கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிடுறான். குயின்சன் நான் சரியான நேரத்துல வந்து அவனை தடுக்காம விட்டது ஏன் தப்பு தான். அதுக்காக நீ இந்த மாதிரி என் மேல அபண்டமா பழி போடக்கூடாது. அவரை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அவரு சொல்ல. டீனு ஆனா அவரு இந்த இடத்தோட ஒரு மாஸ்டர், உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு. நேம் லிஸ்ட் செக் பண்ணா உண்மை தெரிஞ்சிடும். மாஸ்டர் டீன் நான் சொல்றத நம்புங்க, அவன் போய் சொல்றான். ஆனா அவரு நேம் லிஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லிடுறாரு. அதை செக் பண்ணி பார்த்தா நம்ம குயின்சனோட பேரும் குயின்ஃபங்கோட பேரும் மார்க் ஆயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அவரு கேட்க, அந்த மார்க் எதார்த்தமா கூட நடந்திருக்கலாம். நம்ம ஹீரோ பாயிண்ட பிடிச்சிடுறாரு. மார்க்கை பத்தி டீன் வாயை துறக்கல. நீ ஏன் ஒளரி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லு. டீனும் கடுப்பாயிட்டு அவனை தூக்கி ஜெயில போட சொல்லிடுறாரு. குயிச்சங் எனக்கு இந்த விஷயத்தை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்திருப்பேன். இனிமே எதுவும் ஆகாதுன்னு சொல்ல அவரும் நான் உங்களை நம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம லியாங்கேவும் அவரு பின்னாடியே போக நம்ம ஹீரோ மாஸ்டர் நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல அப்படி இல்ல குயின்சன், உனக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். நல்ல வேலை நான் உன்னை காப்பாத்திட்டேன். உனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. அவரு பல்ல காட்டிட்டு நின்னுட்டு இருக்கு. சரிங்க மாஸ்டர் நான் கிளம்புறேன். நம்ம ஹீரோ விட்டு பிரிய அவருக்கு மனசே இல்ல. அவர் அப்படியே சிரிச்சுட்டே டாட்டா காட்டிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனும் அங்க வந்துடுறாங்க. குயிச்சன் போயிட்டானா? போயிட்டான். சரி நானும் என் இடத்துக்கு போறேன். நம்ம டீனை எவனா இருந்தாலும் இனிமே வாழை சுருட்டிட்டு இருக்கணும், அப்படி இல்லைன்னா தூக்கி அடிச்சிடும் சொல்லி அங்கிருந்து ஒட்டுமொத்த பேரையும் வான் பண்றாரு. லியாங்கியும் அவர் சீட்டுக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. அவருக்கு ஒரே சிரிப்பு தான். நம்ம காங் பேசுறது கூட அவரு காதுல உழவுல. செமிஃபைனல்ல கடைசி மேட்ச நம்ம ஹீரோயினும் வீசனும் நேருக்கு நேர் மோதுறாங்க. ஆள் அவனோட டைகர் டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் வேற லெவல் பண்றாங்க. டைகர் அடிச்சு போட்டுட்டு கீழே விழுந்து அவனையும் அவங்களோட ஸ்வாட் டெக்னிக்கை வச்சு லாக் பண்ண மேட்ச்ல வின் ஆயிட்டாங்க. ஃபைனலிஸ்டையும் டீன் அனௌன்ஸ் பண்றாரு. மார்க்கஸ் லீ, குயிமிங், நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோயினும் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டே நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான் வருது. லியாங்கியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, லிங்சன் தோத்துட்டாலே நீ கவலைப்படாத, ஆப்போனட் அந்த மாதிரி புரிஞ்சிச்சு மாஸ்டர், நான் அவளை வாக் அவுட் பண்ண சொல்லிடுறான். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, மேட்ச்ல குயின்சன் தான் ஜெயிப்பான்னு சொல்ல வந்தேன். அது எப்படி மாஸ்டர் நடக்கும்? என் பொண்ணு எவ்வளவு பவர்ஃபுல் தான் உங்களுக்கு தெரியும்ல. அவர் அப்படியே சிரிச்சுட்டு சரி மேட்ச பாருங்கன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ விசாரிக்கிறாங்க. அவரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லு. அப்ப நானும் என்னோட ஃபுல் பவர்ஸையும் யூஸ் பண்றேன். அவரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்றாரு. போத குறைக்கு அவங்களுக்காக அவரு வெப்பன்ஸை யூஸ் பண்ண போறது இல்லைன்னு சொல்லு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க உங்க மூவ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க அப்படியே ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ தடுத்துடுறாரு. அதே மாதிரியே நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அதை நம்ம ஹீரோயின் தடுத்துடுறாங்க. அவரு அடுத்ததா ஒன்னு ஏதோ ஒரு புது பவரை யூஸ் பண்ண ஸ்வாட் எசன்ஸா நானே இந்த டெக்னிக்கை இன்னும் முழுசா கத்துக்கலையே.
அதுக்கு நம்ம ஹீரோ அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களை அட்டாக் பண்றாரு. ஸ்வாட் எசன்ஸ் டெக்னிக்கா இந்த மூல நானே மாஸ்டர் ஆகலேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதை உடைச்சிடுறாங்க. நம்ம டீன் அவங்க மூவ்ஸ்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. லியாங் ஓகேங்க அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நானே பார்த்தது இல்லைன்னு சொல்ல நம்ம பிளட் லைன் பிரசிடென்ட் அங்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த பையனான்னு சொல்லி அவர் அப்படியே அவரை பார்த்துட்டு இருக்கு. டீன் பிரசிடென்ட் நீங்களா மாஸ்டருக்கு ஒரு சீட்டை பார்சல் பண்ணுங்க. நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி ஒரு சுழல் மாதிரி உருவாயிடுது. அதுக்குள்ள இருந்து நிறைய ஸ்வாட் வந்து அவர் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதை தடுத்துடுறாரு. இதை இவன் டிஃபன் பண்ணோன்னு நினைச்சே பார்க்கல. அவங்க ட்ரில் போட்டு ஒரு பேரியரை உடைச்சிடறாங்க. ஆனா ஆளு எஸ்கேப் ஆயிடுறாரு. அவங்க அடுத்தது ஷூட்டிங் ஸ்டார் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ண பரவாயில்ல உங்க மூவ்ஸ் நல்லாவே இருக்கு. ஆளு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அவர் யூஸ் பண்ண போர்ஸ் நம்ம ஹீரோயினை தாக்க வந்துடுது. ஆனா அவங்க ஜஸ்ட் மிஸ்ல அங்கிருந்து காணாம போய் வேற இடத்துக்கு போயிடுறாங்க. மாஸ்டர்ஸ் லிங்சன் தோத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். தட் கிரேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணதுனால தான் அவங்க தப்பிச்சாங்கன்னு அவர் சொல்லு. ஆனா இந்த குயின்சன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. நம்ம பிரசிடென்ட் நான் எதிர்பார்த்ததான் சொல்றாரு. உங்களுக்கு ஏற்கனவே அவனுக்கு தெரியுமா? ஒரே ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்கா. உங்களுக்கு அவரை தெரியுமா? என்ன அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியுமா? டிங் டிங்னு அவரை பார்க்க அவங்களும் அப்படியே முழிக்கிறாங்க. மேட்ச் ஒரு பக்கம் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. மிஸ் ஆயிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்ப திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் எல்லாத்துல இருந்து மிஸ் ஆகுறாங்க. குயின்சன் இனிமே நான் யூஸ் பண்ண போறது எல்லாமே கிரேட் 3 லெவல் டெக்னிக்ஸ். அவங்க அப்படியே ஸ்டேஜ் சுத்தி ஃப்ரோசன் ஸ்வாட்ஸா வர வச்சு அதை வச்சு அவர் அட்டாக் பண்ண ஆள் அப்பயும் எஸ் ஆயிடுறாரு. அவங்க அடங்கறதாவே இல்ல. திரும்பவும் ஒரு பெரிய ஸ்வாட வெளியே வர வைக்கும். உங்க ஸ்வாட் எசன்ஸ் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா அவரோட குட்டி குட்டி ஸ்வாட் அனுப்பி அதை உடைச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுறாரு. போத குறைக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அட்டாக். அவங்க என்னாச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவரோட ஸ்வாட்ஸ் அவங்களை சுத்தி வளைச்சிடுது. பிரின்சஸ் நீங்க தோத்துட்டீங்க. அவங்களும் தோல்வியை ஒத்துக்கிறாங்க. அங்கிருந்து எல்லாருக்குமே சமசாக்கா இருக்கு. ஆனா அவங்க கிட்டத்தட்ட 2 தடவை ஒரே மூவ் யூஸ் பண்ணாங்க. எப்படி அவனால தப்பிக்க முடியும்? சில பேர் 3 4ன்னு சொல்ல நம்ம குயிங்மிங் 6ன்னு சொல்றாரு. ஆனா மாஸ்டர்ஸ் 7ன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணோம்னா அவன் ஐசைட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்கணும். பிரசிடென்ட் அதெல்லாம் கண்டுக்கிறதாவே இல்ல. பிளட் லைன்ல அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. திரும்பவும் அவங்க அப்படியே அவரை பாக்குறாங்க. அதே ரியாக்ஷன் தான். நம்ம ஹீரோவும் ஸ்டேஜ்ல இருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயின் குயின்சன் நீ உன்னோட முழு போர்சியமா யூஸ் பண்ணனு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேட்சே முடிஞ்சிட்டு இனிமே இதுக்காக அதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஆள் பட்டுக்கும் போயிட்டே இருக்காரு. அவங்களும் சிரிப்பா போட்டுடுறாங்க. என் மாஸ்டர் உனக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தராருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. காங்னம் லியாங் கிட்ட அவ ஜெயிக்க மாட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரு எந்த பதிலும் சொல்லாம லைட்டா ஒரு சிரிப்பு மட்டும் போடுறாரு. இப்ப அடுத்த ரவுண்டு குயிமிங்கும் மார்க்கஸ் லீயும் சண்டை போட ரெடி ஆயிட்டானுங்க. நீ கண்டிப்பா தோக்கதான் போறேன்னு சொல்லிட்டு அவனோட வெப்பன் எடுத்து ரெடியா வச்சுக்கிறான். பேட்டிலும் ஸ்டார்ட் ஆயிடுது. அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான பஞ்ச் போடு. ஆள் அவரோட ஸ்வாட வச்சு அதை தடுத்துடுறாரு. பவர்ஃபுல்லான பஞ்ச் தான். ஆனா என் கிட்ட வேலைக்கு ஆகாது. அவரு லைட்டா ஒரு ஸ்வாட் எடுக்கிறாரு. அதுக்கே ஒரு பிரம்மாண்டமான பவர் வருது. லீ அதை தடுத்துடுறான். அவர் அப்படியே அவரோட ஸ்வாட் பவர்ஸ் மொத்தத்தை வெளியெடுத்து தரலையே ஒரு போடு போடு. பெரிய பெரிய பாறை வந்து அவனை அட்டாக் பண்ணுது. லீ அதையும் தடுத்துடுறான். அவங்க 2 பேரோட மூசுமே செம ஃபாஸ்டா இருக்கு. லீ ஹெவன்லி பஞ்சுன்னு சொல்லி நிறைய கையை வச்சு அவர் அட்டாக் பண்றான். அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க வீசன் குயிமிங் உண்மையிலேயே பவர்ஃபுல் தான். ஆனா அவன் சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவா. அவன் கிட்ட எந்த ரிசோர்ஸ் இருந்திருக்காது. ஆனா நம்ம லீ அப்படி கிடையாது. அவர் அப்பா மார்க்கஸ் கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு. அதேதான் அங்கேயும் நடக்குது. அவர் போட்ட அடியில அவன் சட்டை கிட்டெல்லாம் பிஞ்சிட்டு காணாம போகு. அவர் உடம்பு கடம்லாம் கண்ண முன்னாடி மார்க்கா இருக்கு. 17 வயசு தான் ஆகுது. ஆனா இவன் உடம்புலயே இவ்வளவு தழும்பு இருக்கு. இவன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான் போலன்னு சொல்லி அங்க இருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. லீ சிரிப்பை போட்டுட்டு இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டியா ஒரு சாதனால் எப்போதுமே சாதனால் தான். ஒரு நோபல் பிளட் லைன் அவனால என்னைக்குமே தூக்கடிக்க முடியாது. சில பொறுக்கி பசங்களை தவிர அங்க இருந்து எல்லாருமே அவர் நிலைமையை பார்த்து பரிதாபப்படுறாங்க. ஆனா அவர் விட்டு கொடுக்கதே இல்ல. நான் ஒன்னும் தோத்து போகலாம். நான் டெய்லி 20 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றேன். என் ஸ்வாடோட தான் நான் தூங்கவே செய்வேன். காடு மேடுன்னு என் வாழ்க்கையில நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன். கண்டிப்பா என் டிஸ்டினிய மாத்த முடியும்னு நான் நம்புறேன். ஒருத்தன் பிறக்கும் போதே நோபல் ஐடென்டிட்டியோட பிறக்கிறது இல்ல. அதை அவன் தான் உருவாக்கிக்கணுங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். மாஸ்டர்ஸ் எல்லாம் கூட தலையாட்டுறாங்க. ஆனா லீ திரும்பவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்பெல்லாம் பேசினா மட்டும் உன்னால ஜெயிச்சிட முடியுமான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஆள் அவரோட ஸ்வாட் பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே போட போட்டுடுறாரு. லீயே லைட்டா கதறிடுறான். மாஸ்டர்ஸும் லைட்டா வாய பழக்கிறாங்க. இந்த மூவ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட ஸ்வாட் டெக்னிக்கும் நல்லாவே இருக்கு. அவரு நல்லா பிராக்டிஸுமே பண்ணிருக்காரு. இதே மாதிரி அவரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தா கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீனு அப்பனா ஸ்வாட் ஸ்கில்ல இவன் ஒரு கிரேட் மாஸ்டராக வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்றீங்களா? நம்ம பிரசிடென்ட்டும் அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. லீ ஒரு வழியா நீ உன்னோட பெஸ்ட இப்ப கொடுத்துட்ட. இப்ப உன்னை வெளியே அனுப்ப வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேல போயிட்டு தொடர்ந்து பஞ்சு அவர் மேல போட ஆரம்பிக்க அவரோட சீல் எல்லாம் உடஞ்சு ஆளும் அடி வாங்கிட்டு பறந்துடுறாரு. மேட்ச் முடிஞ்சிருது. தட்டு மாதிரி திரும்பவும் அப்படியே எந்திரிச்சிட்டு இது வெறும் ஒரு காம்படிஷன் தான். நான் திரும்பவும் ட்ரைனிங் எடுத்துட்டு அடுத்த வாட்டி கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன். அதெல்லாம் உன்னால முடியவே முடியாதுன்னு சொல்லி லீ திரும்பவும் அவரை கலைச்சி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். ஆனா
அவரு மனசு விடுறதா இல்ல. அடுத்த பேட்டில் பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கும் அவரை பார்க்கும்போது ரொம்பவே வியப்பா இருக்கு. ஜுவான் கிங்டம்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டோட ஒருத்தனா கண்டிப்பா அவன் பெரிய ஆளா வருவான்னு சொல்றாரு. அங்க இருந்து எல்லாரும் திரும்பவும் கதையை ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. அப்பனா மார்க்கஸ் லீ தான் இந்த வாட்டி சாம்பியன் போல. அவரு பிளட் லைன் என்ன, அவரு பேக்ரவுண்ட் என்ன, பின்னு சும்மாவா? அப்ப குயின்சென் அவன் சொல்லு, குயின்சென்னால மார்க்கஸ் என்னடா பண்ண முடியும்? அவனோட பிளட் லைனே லெவல் 1ல தான் இருக்கு. பிரின்சஸ் ஏதோ லக்ல தோக்கடிச்சிட்டான். அதுவே திரும்ப நடக்குமா என்ன? சாம்பியன்ஷிப்புக்கான ஃபைனல் ரவுண்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. லீயும் நம்ம ஹீரோவும் தான் நேருக்கு நேர் மோதிக்கணும். லீ குயின்சென்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறான். நம்ம ஹீரோவும் ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. 2 பேர் கேங்ல இருந்தும் குயின்சென் ஒரு பக்கம், லீன்னு சொல்லி ஒரு பக்கம் கூறானுங்க. நீலானுக்கு ஃபைனலிஸ்டா வருவான்னு நான் நினைச்சே பார்க்கல. உன்னோட லெவல் பவர்ஸ் வச்சுட்டு என்னால என்ன பண்ணிட முடியும்னு அவன் கேட்கிறான். மார்ஷியல் ஆர்ட் பவர்ஸ் மட்டுமே வின்னரை முடிவு பண்ணாது. அது நீ ஒரு சாதாரண ஆளை பத்தி சொல்லலாம். ஆனா என்னோட லெவல் வேற. மேட்ச் முடியும் போது அதை பாப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உன்னை தோக்கடிக்க எனக்கு ஸ்வால்லாம் தேவையில்ல, ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாரு. அவனும் கடுப்பாயிடுறான். அவன் அப்படியே அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி தரையிலே வாங்கி ஒரு குத்து விட நம்ம ஹீரோ அவர் சீல்ட வச்சு தடுத்துடுறாரு. அந்த சீல்டும் உடஞ்சிருது. அவனோட பவர்ஸும் பிளாஸ்ட் ஆகி அவன் பின்னாடி போயிடுறான். என் பவர் கொஞ்சம் வீக் ஆயிட்டு நினைக்கிறான். லீக்கு தான் சமசாக்கா இருக்கு. உன்னால இது எப்படி முடிச்சுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் தண்டர் போல்ட் அட்டாக்க யூஸ் பண்ண. மாஸ்டர்ஸ் எல்லாம் மேல இருந்து கதை பேசிட்டு இருக்காங்க. மார்க்கஸ் லீ பாக்ஸிங்ல தான் பெஸ்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட மூவ்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பஞ்ச் ரிலேட்டடா தான் இருக்கும். டீனோ ஆமா, அவர் சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் எடுத்திருக்காரு. கண்டிப்பா அவர் தான் அந்த ஸ்கில்ல பெஸ்டா இருப்பாரு. கையை ஸ்ட்ராங்காக்க கூட டெய்லி ஒரு சொல்யூஷன்ல விட்டு எடுப்பாருன்னு அவர் பட்டுக்கு அடிச்சு விட. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம பிரசிடென்ட் கூலா, ஆனா இன்னைக்கு அவன் கெட்ட நேரம் குயின்சென் கிட்ட மாட்டிக்கிட்டான். நம்ம ஹீரோவும் அவனும் வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவனோட பஞ்ச் எல்லாத்துக்கும் ஈக்குவலா நம்ம ஹீரோவும் அவனை பஞ்ச் பண்றாரு. 2 பேரும் காத்துலயே பறந்துட்டு இருக்கு. டக்குனு எல்லா பக்கத்துல இருந்து அவன் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் எல்லா பக்கத்துல இருந்து அவனை டிஃபெண்ட் பண்றாரு. அவங்க யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட பாக்ஸிங் ஸ்கில்ஸ் நான் நினைச்ச அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல லீ. என்னோட அடுத்த மூவ கண்டிப்பா உன்னால சமாளிக்க முடியாது. அவன் அப்படியே மேல பறந்துட்டு மில்லியன் பஞ்ச் மூவ யூஸ் பண்ண ரெடி ஆயிடுறான். நம்ம ஹீரோவும் அதுக்கு ஏத்த மாதிரி பேரியரை செட் பண்ணிடுறாரு. கண்ணாமனு பஞ்ச் விழுது. ஆனா எதுவுமே அவர் மேல உழவுல. போன ரவுண்ட்ல இந்த மூவ் வச்சு தானே அவன் குயிமிங்க தோக்கடிச்சான். ஆளும் அங்கதான் நின்று அதை பார்த்துட்டு இருக்காரு. அவன் உண்மையிலேயே இது டிஃபெண்ட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ தடுத்தது மட்டும் இல்லாம அவர் தண்டர் போர்ஸ் யூஸ் பண்ணி அவனை ஒரு காட்டு ஆள் தள்ளாட ஆரம்பிச்சிடறான். நம்ம மாஸ்டர்ஸ் குயின்சென் அவனோட விர்ச்சுவல் பிளட் லைனை கண்ட்ரோல் பண்றான். அவன் பவர்ஸுக்கு அதான் காரணம். ஹெவன் லெவல் கல்டிவேட்டர்ஸ் கூட அதை செய்ய ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த லீ அவன் கிட்ட இருந்த பில்லை வெளியெடுத்துறான். அதை அப்படியே அவன் வாயில போட்டுக்கு. குயின்சென் உன் பிளட் லைனை இப்பதான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. உன்னாலலாம் என்ன தோக்கடிச்சிட முடியும் நினைச்சியா? அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க அங்க இருந்து எல்லாருமே அதை பார்த்து வாயை புலக்குறாங்க. ரெட் ஃபிளேம் பிளட் லைனா அவரோட பவர்ஸை ஃபியூஸ் பண்ணிருக்காருங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் சொல்றாங்க. கண்டிப்பா குயின்சென் தோக்க போறான். ஃபியூஸ் தானே, அதை நானும் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட தண்டர் பிளட் லைனையும் வெளியெடுத்து அவரோட பவர்ஸையும் யூஸ் பண்ண ரெடி ஆயிடுறாரு. அவன் பவர்ஸால ஒரு பெரிய டிராகனே வெளியே வந்து பறக்குது. மார்க்கஸ் லீ இவ்வளவு பவர்ஃபுல்லா? நம்ம ஹீரோவோட அம்மாலாம் பதறாங்க. அவன் அப்படியே அட்டாக்க ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோவும் ஒரு வேலையை காட்டுறாரு. டிராகன் ஒரு பக்கம் நெருப்ப கேக்குது. ஆனா அவருக்கு எதுவுமே ஆகல. அவன் தான் சாக்க ஆகுறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. தண்டரை பிளாஸ்ட் பண்ணி விட்டுறாரு. அவனோட டிராகன் பவர்ஸும் காலி, லீயும் காலி. அவன் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துடுறான். எனது குயின்சென் ஜெயிச்சுட்டானா? அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் சிரிப்பை போட்டுறாரு. வீசன் குயின்செனோட பவர்ஸுக்கு நம்ம கொஞ்சம் கூட சமமே இல்ல. இந்த ஜென்மத்துல அந்த லெவலுக்கு நம்மளால போகவும் முடியாது. என்னமே அவன் கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச நம்மதும் ஒண்ணுதாண்டா போட்டு தள்ளுவான். அவரை தம்பியும் நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்ல. மாஸ்டர்ஸ் ஃபிளேம் ரெட் டிராகனை லீயால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா அந்த பவர்ஸுக்கு ஈக்குவலா குயின்சென் உடனே எப்படி அவனை மாத்திக்கிட்டான். கண்டிப்பா அவன் ஒரு பெரிய பிளட் லைன் மாஸ்டராவான்னு நினைக்கிறான். பிரசிடென்ட் அவனோட பவர்ஸுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் அந்த லெவலுக்கும் மேல போவான். ஏன்னா நான் அதை நேர்ல பார்த்திருக்கேன்னு சொல்ல. அவங்க 2 பேரும் திரும்பவும் ஒரு சாக் ரியாக்ஷன். அவர்கிட்ட இருந்தும் சேம் ரியாக்ஷன் தான். நம்ம ஹீரோவை வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் 2 கையை தூக்கி திரும்பவும் ஒரு கையை உடைச்சிக்கிறாரு. இப்ப 3rd 4th பிளேஸுக்கான காம்படிஷன். நம்ம குயிமிங் நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்ல. அப்ப இதான் ஃபைனலிஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சாம்பியன் ஆகும். லீஸ் ஆகி நம்ம ஹீரோயின் 3rd, அப்புறம் குயிமிங்க 4th பிளேஸுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. அகாடமி டீன் வந்து நம்ம ஹீரோக்கு வாழ்த்துக்கள் சூறாரு. உன்ன மாதிரி நிறைய டேலண்டான பசங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா தலகணத்திலேயே அவங்க சீக்கிரம் இல்லாம போயிடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாம நீ ஒழுங்கா ட்ரைனிங் எடுக்கணும்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோவும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. வின்னர்ஸை லைன் கட்டி நிக்க வச்சிடுறாங்க. கிங் லியாங்கு அங்க வர சொல்ல ஆளும் காணாம போயிட்டு டக்குன்னு அவங்க முன்னாடி வந்துடுறாரு. பின்னாடியே பிரசிடென்ட் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ண. லியாங்கோட கிங் 5th இருந்து 7th பிளேஸ் வரைக்கும் வந்தவங்களுக்கு பேலஸோட கார்ட் போஸ்டிங் ரெடியா காத்துட்டு இருக்கும். உங்க அகாடமி ஸ்டடிஸ் முடிச்சுட்டு கமாண்டருக்கு கீழே நீங்க ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. அதை கேட்டு அவனுங்க எல்லாருமே குசியா போயிடுறானுங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல ரிவார்ட் தான் சொல்லி மக்களும் பெருமையா பேசிட்டு இருக்கு. அப்புறம் 1st இருந்து 4th வந்தவங்களுக்கான ரிவார்டு, நீங்க ஆசைப்பட்ட பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்ட் காம்படிஷன்ல
இல்ல நீங்க கலந்துக்கலான்னு ஒரு சொல்லு. அவங்க எல்லாரும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. என்னது பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்டா? அப்படியே எபிசோட் 9 முடியுது. அந்த பேரை கேட்டவனுங்க எல்லாரும் ஏன் வாய பொழக்கிறானுங்க. உண்மையிலேயே அந்த இடம் எங்க இருக்கு, அங்க என்ன ஸ்பெஷல்ங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை. அது கேட்டு வீசன் அவங்க தம்பிலாம் சாக்காகிறானுங்க. நான் கேட்டது நிஜமா பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்ட் அவங்க சொன்னாங்க. நம்ம லியாங் கிங் இன்னும் 1 மாசத்துல உங்களை பேலஸ்க்கு கூட்டிட்டு போவோம். டிமானிக் ஆன்சிஸ்டர் மவுண்டன்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்காக இந்த டைத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ள போயிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கலாம்னு ஒரு சொல்றாரு. மக்கள்லாம் வாய பொழக்கிறானுங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்ட்குள்ள போற சான்ஸா? ஆனா 5 கிங்டமும் சேர்ந்து ஒரு காம்படிஷன் நடத்தி அவங்களோட பெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதுக்குள்ள அனுப்பி வைப்பாங்க. நம்ம ஹீரோவும் இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. 5 நார்த்தன் கிங்டம்ஸோட ஒரு பகுதியில தான் டிமானிக் ஆன்சிஸ்டர் மவுண்டன் இருக்கு. ஆரம்ப காலத்துல மக்கள் அந்த இடத்தை வேட்டையாட தான் பயன்படுத்தினாங்க. அங்க பயங்கரமான பிளட் பீஸ்ட்லாம் நிறையவே இருக்கும். அப்படி இருக்கும் போதுதான் சோ கிங்டம் சேர்ந்த ஒரு ஜெனரல் அவர் ஆர்மியோட சேர்ந்து அந்த மவுண்டனுக்கு அடியில இருக்கிற பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்ட கண்டுபிடிச்சாரு. அங்க போனவுடனே அவங்க கல்டிவேஷன் போர்ஸ்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அவங்க இந்த விஷயத்த ரகசியமா வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. விஷயம் வெளியே தெரியும். அந்த மவுண்டனை சொந்த கொண்டாடுறன்னு சொல்லி 5 கிங்டமும் சண்டை போட்டுட்டு சாக ஆரம்பிச்சிடுறானுங்க. எல்லா சைட்ல இருந்தும் பெரிய பெரிய பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர்ஸ் இறந்தாங்க. வார் ஒரு முடிவுக்கு வர மாதிரியே தெரிஞ்சிருக்காது. அப்பதான் அவங்க 5 நாட்டோட லீடர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டை கிரியேட் பண்றாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நம்ம அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம். அவங்க அங்க இருக்கிற பவர்ஸை கல்டிவேட் பண்ணட்டுங்கிற மாதிரி அவங்க சொன்னதோட நம்ம குயிமிங்க்கு சம சர்ப்ரைஸா இருக்கு. அந்த இடத்துக்கு போக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா. லீ நம்ம ஹீரோவை பார்த்து நான் மட்டும் அங்க போயிட்டு வந்தேன், உன்னால கண்டிப்பா என்ன தோக்கடிக்க முடியாது. நம்ம ஹீரோனும் நானும் ஒன்னு ஜெயிக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் திரும்ப அவர் அம்மா கிட்ட வந்துடுறாரு. நம்ம லியாங் மாஸ்டர் அங்க வர நம்ம ஹீரோக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. அவரோட அம்மா சரியான நேரத்துல அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க்ஸ் சொல்றாங்க. இல்ல அப்பெல்லாம் இது இல்ல, அவருக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு நான் தான் பெருமை பண்ணணும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்ல உதவி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா வெப்பன் பேலஸ் உங்களுக்காக எப்போதுமே இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நமக்கு அங்கங்க வந்துடுறாரு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல லிங்க்சனுக்கு கொஞ்சம் ஸ்கில்ஸ் ஏதாவது கத்துத்தாங்க. லிங்க்சன் குயின்சன் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் உன்னால ஏதாவது கத்துக்க முடியும். நம்ம மாஸ்டரும் முடிஞ்ச பேலஸ்க்கும் வந்து கொஞ்சம் கத்துத்தாங்க. அது லிங்க்சனுக்கு சொன்ன. லிங்க்சனுக்கு அவங்க மேன்ஷன் விட்டு வெளியே வந்துட்டதுனால பிரின்ஸ் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு இடத்த அவங்களுக்கு தரதா சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோட அம்மா வேணான்னு சொல்லிடுறாங்க. அவரும் எவ்வளவு சொல்லி பார்க்கிறாரு. அப்புறம் உங்க இஷ்டம், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. மாஸ்டர் அவங்க சேஃப்டிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்ல. கண்டிப்பா நான் பேலஸோட சீஃப் கார்ட் கிட்ட சொல்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவரு பார்த்துப்பாரு. அவங்களும் டைம் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம லியாங் மாஸ்டர்லாம் சிரிப்போட குஞ்சன் டாட்டா அவரும் அப்படியே போறாரு. நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. குஞ்சன் அப்பா இப்ப சொன்ன எதையும் நீ மனசுல வச்சுக்காத. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? அவரு எங்களுக்கு வீடு தரன்னு சொன்னதையா? இல்ல அதை பத்தி இல்ல. நம்ம அப்படியே லைட்டா முழிச்சிட்டு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவங்க 2 பேரையும் அப்படியே ஒரு லுக் விட்டுட்டு சரி வா போலான்னு சொல்ல குயிஃபன் உடம்பு ஃபுல்லா கட்டோட அவங்க இடத்துல படுத்துட்டு இருக்கான். அங்க இருந்த ஒரு டாக்டர் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு உங்க பையனோட காயம் எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். ஆனா அவரோட கல்டிவேஷன் போர்ஸ் தான் நான் எவ்வளவு ட்ரை பண்ணியோ திரும்ப கொண்டு வர முடியல. ஆன்டிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவனும் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படின்னா நான் இனிமே உயிர் வாழ்றதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லையா? என்னால இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி அவன் அழ ஆரம்பிக்க மாஸ்டர் இவனை சரி பண்ண எந்த ஒரு வழியுமே இல்லையா? அப்படி சொல்லிட முடியாது. கிரேட் 6 மெடிசனால ஒருவேளை இவரோட கல்டிவேஷன் போர்ஸ் திரும்ப கொண்டு வர முடியலாம். ஆனா அதை என்னால ரெடி பண்ண முடியாதுன்னு ஒரு சொல்ல. அந்த ஆன்டியுமே நம்ம 5 கிங்டமுமே கிரேட் 4 லெவல் மெடிசன் வரைக்கும் தான் யூஸ் பண்றோம். 6வது லெவலுக்கு நான் எங்க போறது? அந்த மாஸ்டர் செட்டில் பண்ண சொல்லி அவர் அங்க தான் அனுப்பி வைக்க அவங்களோட சர்வன்ட் அங்க வரும். பேட்டில் முடிஞ்சிட்டு குயின்சனுக்கு என்னாச்சு சொல்லி தொலை. குயின்சன் மார்க்கஸ் லீய தோக்கடிச்சு சாம்பியன் ஆயிட்டான். அவங்க 2 பேருக்குமே சமசாக்கா இருக்கு. அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. சர்வன்ட் நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நான் எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டேன். அதான் உண்மைன்னு சொல்றாரு. குயிஃபன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்ட்க்கு போய் கல்டிவேட் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு சான்ஸும் கிடைச்சிருக்கு. அம்மா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அவனை நீங்க சும்மா விடக்கூடாது. அவனை நீங்க தான் பழி வாங்கணும்னு அவன் சொல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உடனே போய் வாங்கல பாக்குறேன். அவங்க நேரா போயிட்டு அவங்களோட அண்ணன் கிட்ட ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குயிஃபனோட கல்டிவேஷன் போர்ஸ் மொத்தமா போயிட்டு அவன் படுத்து படுக்கையா இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீணா போன யூச்சியோட பையன். நீ லிங்மேனுக்கு கிங்கா தானே இருக்க, நம்ம நாட்டோட ஹை ரேங்க் அபிஷியல். நீ மட்டும் ஒரு ஆர்டர் போட்டினா அந்த குயின்சனை இல்லாமலே பண்ணிடலாம். ஆனா ஆள் லைட்டா யோசிக்கிறாரு. அது என் பையனுக்காக நீ இதை பண்ணியே ஆகணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எந்த போர்ஸ் இல்லாம வீக்கா இருந்த அவனுக்கு திடீர்னு எங்கிருந்து இவ்வளவு போர்ஸ் வந்திருக்கும்? கண்டிப்பா இதுல ஏதோ விஷயம் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. எனக்கு புரியுது. லிங்னானோட கிங்கா என்னால என்ன பண்ண முடியுமோ
நான் அதை பண்றேன். ஒரு 1000 சோல்ஜர்ஸ் அனுப்பி அவனை பத்தின டீடைல்ஸ் நான் கலெக்ட் பண்றேன். ஆனா நம்ம 2 ஃபேமிலியும் ரிலேட்டிவ்ஸ், என்னால ஸ்ட்ரைட்டா எதுவும் பண்ண முடியாது. குயின்சன் காம்படிஷன் வேற வின் பண்ணிருக்கான். நிறைய மாஸ்டர்ஸ் அவனுக்கு சப்போர்ட் வேற பண்றாங்க. இப்ப என்ன அவனை அப்படியே விட்டுற போறியான்னு அவங்க கேட்க, நான் அப்படி சொல்ல, அவன் மட்டும் நல்லா கல்டிவேட் பண்ணி பெரிய ஆளா வந்தானா நம்ம நாட்டுக்கு தானே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சுவான் கிங்டம்க்கும் இப்ப அவன மாதிரி ஆட்கள் தான் தேவை. அவன் பெரிய ஆளானா அந்த குடும்பத்துல இருக்கிற உனக்கும் தானே பெருமைன்னு அவரு சொல்ல. அவங்க கடுப்பாய் டீ கப்பெல்லாம் பறக்க விட்டுறாங்க. பெருமையா? என் பையன் இருக்கும் போது அந்த குயின்சன் ஃபேமிலி ஹெட்டாவா, அது எனக்கு பெருமையா? எப்பெல்லாம் அந்த வீணா போனவளும் அவளோட பையனும் என் மூஞ்சுக்கு நேரவே என்ன அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்தா உனக்கு பெருமைப்படுற மாதிரி இருக்கா? உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு, இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அவங்களோட சர்வன் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. என் அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. நான் இப்ப ஒன்னதான் நம்பி இருக்கேன். நீ தான் குயின்சனையும் அவன் அம்மாவையும் தீர்த்து கட்டுன்னு சொல்ல, ஆனா சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுட்டினா நான் உனக்கு விடுதலை கொடுத்துடுறேன். நீ திரும்பவும் உன் ஃபேமிலி கிட்டே போயிடலாம். அப்படி நடக்கல உன்னால ஜென்மத்துக்கு உன் குடும்பத்தை பார்க்க முடியாது. அவருக்கு அதுல விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. குயின்சன் என்னை மன்னிச்சிடு. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் என் ஃபேமிலிக்கு பாதுகாப்பு இல்ல. வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பு. நம்ம டீனோ நம்ம பிரசிடென்ட்டும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. கிங் ஆஃப் மைட்டியோட டேலண்ட பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல. அவரு நம்ம ஜுவான் கிங்டமோட பாதி சோல்ஜர்ஸை கண்ட்ரோல் பண்றாரு. அவர பேட்டில் டெக்னிக்ஸும் ரொம்பவே சிறப்பா இருக்கும். அடுத்ததா குயிஃபங் எர்த் லெவல் 14 அவர் ரீச் பண்ணி ஒரு பெரிய சாதனையை பண்ணா. இப்ப அந்த வருஷத்துல குயின்சன் உண்மையிலேயே குய் ஃபேமிலி கொடுத்து வச்சவங்க நம்ம பிரசிடென்ட். ஆனா குயின்சனை அவங்க ஃபேமிலியை விட்டு அவங்க துரத்திட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ குழப்பம் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயம் மட்டும் கிங் ஆஃப் மைட்டி காதுல விழுந்துச்சுன்னா அவரு ரொம்பவே வருத்தப்படுவாரு. நம்ம டீன் அது உண்மைதான். சாங் பேட்டில்ல குயின்சனுக்கு எதிராக செயல்பட நினைச்சதை நான் கிங்குக்கு தெரியப்படுத்திட்டேன். அநேகமா இந்நேரம் அவங்க ஃபேமிலி ஹெட் கூட அங்கதான் இருப்பாரு. எம்பரர் அவரை சிறப்பா கவனிச்சுன்னு போறலாம் சொல்லிட்டு, அம்மா பிரசிடென்ட் நீங்க இதுக்காக அந்த பையன் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? நீங்க அவனை ஸ்டூடெண்டா சேர்த்துக்க போறீங்களா என்னன்னு கேட்க, என்னது நான் அவனை ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிறதா? நான் அவங்க கிட்ட ஸ்டூடெண்டா சேரலான்னு பாக்குறேன். என்னது நீங்களா? அவர் அப்படியே சாக்கோட ஒரு ரியாக்ஷன் கொடுக்க, நம்மளும் டிங் டிங்னு அவர் அப்படியே பாக்குறாரு. அவங்க நினைச்ச மாதிரியே பேலஸ்ல சம்பவம் நடந்துட்டு இருக்கு. எம்பரர் குய் ஃபேமிலி ஹெட் வறுத்தெடுத்துட்டு இருக்காரு. ஸ்டார் அகாடமியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? இங்க இருக்கிற நிறைய பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர் அவளையே எங்க பேலஸோட பிரின்சஸ் கூட அங்கதான் ட்ரைனிங் எடுப்பாங்க. ஆனா உன் ஃபேமிலி இன்னைக்கு அகாடமியை மேனிபுலேட் பண்ணிருக்கீங்க. இல்லைங்க எனக்கு அந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது. நான் வீட்டுக்கு போனோடனே விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சு அகாடமிக்கு சரியான வழக்கம் தரணும் சொல்றோம். சரி உனக்கு 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ பதில் சொல்லி ஆகணும். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவர் ஃபேமிலிக்கு சேர வேண்டிய 1 வருஷத்துக்கான ரிசர்ச் மொத்தத்தையும் அவர் பிளாக் பண்றதாவும் சொல்லு. ஆள் கதறிட்டு இப்ப திரும்பவும் நேரா அவனோட மேன்ஷனுக்கு வரான். அங்க பார்த்தா அவன் பையன் உடம்பு ஃபுல்லா கட்டோட படுத்து கிடக்கும். சைட்ல பார்த்தா அந்த ஜாங்கட்டி அது ஒரு பக்கம் ஃபீல் பண்ற மாதிரி நடிப்பு போட்டுட்டு இருக்கு. உண்மையை மட்டும் சொல்லு அகாடமி மாஸ்டர், நீ ஸ்ட்ரைட்டா போய் மீட் பண்ணியா இல்ல சர்வன்ட் வச்சுதான் எல்லாமே டீல் பண்ணு அவங்க சொல்றாங்க. அகாடமி டீன் கிங் கிட்டே நம்மளை போட்டு கொடுத்துட்டான். இந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப கவனமா கையாளணும். கொஞ்சம் தப்பானாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும் அவன் சொல்ல. என்ன பெரிய பிரச்சனை ஆயிட போகுது? நம்ம ஃபேமிலி நாட்டுக்காக எவ்வளவு பண்ணிருக்கோம். ஜுவான் கிங்டம்க்கு நம்ம எவ்வளவு முக்கியம்னு கிங்குக்கு நல்லாவே தெரியும். அவசரப்பட்டு அவர் எந்த முடிவுக்கு வந்துட மாட்டாரு. அவங்க ஹெட் என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஃபேமிலிக்கான மதிப்பு மரியாதை மொத்தமும் அப்பாக்கு சொந்தமானது. அவர் மட்டும் திரும்பி வந்துட்டா நிலைமைய மாறிடும். நம்ம ஃபேமிலியில அடுத்த ஜெனரல் மட்டும் உருவாகலனா நமக்கான மரியாதையோ கொஞ்சம் கொஞ்சமா காலத்தை விட்டு அழிய ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம என்னதான் பண்றதுன்னு அவங்க கேட்க, உன் சர்வன்ட் எங்க? எல்லா பழியும் நம்ம அவன் தலையில போட்டுற வேண்டியதுதான். ஆனா அவன் நான் முடிவு பண்ணிட்டேன் அவன் எங்கன்னு அவரு கேட்க, அவனை குயின்சங்க தீர்த்து கட்ட சொல்லி நான் அனுப்பிட்டேன். அவரு கடுப்பாகிறாரு. அடி பாவி, குடும்பத்துக்கே உழ வைக்க பண்ணி அடங்க மாட்டியா? நம்ம பையன் இருக்கிற நிலைமைய பாத்தீங்களா? இதை மட்டும் நான் முன்னாடியே செஞ்சிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. அவரு தடுக்கலான்னு பாக்குறாரு. அவன் போய் 2 மணி நேரம் ஆகுது. இந்நேரம் அவன் வேலையை முடிச்சிருப்பான். அவர் அப்படியே ஒரு செகண்ட் அவர் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவரு கார்டை கூப்பிட்டு சர்வன் கூட க்ளோஸா இருந்த எல்லாரையும் இங்க வர வை, உடனே ஃபேமிலி மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணு. நம்ம சர்வன் தான் அவன் இஷ்டத்துக்கு பிளான் பண்ணி குயின்சனையும் அவன் அம்மாவையும் தீர்த்து கட்டி இருக்கான். தண்டனைக்கு பயந்து அவன் தப்பிச்சு ஓடிட்டான். திரும்ப கிடைக்கல. இதுதான் நான் கிங் கிட்ட சொல்ல போறேன். பாப்போம் எம்பரரோட கோவம் கொஞ்சமாவது குறைதான்னு. இப்ப அப்படியே அந்த மார்க்கஸ் லீய காட்டுறாங்க. அவனோட பவர்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு அவன் சீட்ல மாஸ்கோட ஒருத்த வந்து அப்படியே உட்காந்துடுறான். மார்க்கஸ் லீ, நட்ராத்திரி கூட ட்ரைனிங் எடுப்பீங்களா என்ன? மேட்ச்ல தோத்தது எப்படி இருக்குன்னு அவன் கேட்க, அது ஒரு ஆக்சிடென்ட். அவன் டக்குன்னு அப்படியே ஒரு முன்னாடி வந்துடுறான். காரணம் சுருதும் போது நிறுத்து, கொஞ்ச அளவுக்கு நீ இன்னும் பவர்ஃபுல் ஆகல. அவனுக்கும் லைட்டா கோவம் வந்துடுது. இது என்னோட இடம், ஒன்ன மாதிரி ஒரு சாதாரண அசசனெல்லாம் என் முன்னாடி பேச விட்டதே தப்பு. அவன் டக்குன்னு அவரு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். நான் சொல்றத கவனமா கேளு. எங்க ஷேடோ கிளானோட பார்வை ஒருத்த மேல பட்டுருச்சுன்னா அவன் எங்களுக்காக வேலை செய்யணும், அப்படி இல்லைன்னா சாகணும். என்னை விட்டுன்னு சொல்ல
சொல்ல டக்குன்னு அவனை கீழே போட்டுட்டு நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்றான். அவன் வழியில துடிச்சிட்டு இருக்க அவன் கழுத்துல ஏதோ அடையாள மாதிரி பதிஞ்சிட்டு அப்படியே உள்ள போயிடுது. நான் உன்னை இப்ப விடுறதுக்கு காரணமே 5 கிங்டமோட காம்படிஷன்ல நீ கலந்துக்க போறங்கிறதுனாலதான். அவன் அப்படியே அவன் கிட்ட வந்து ஏதோ சொல்ல இல்ல என்னால முடியாது, எங்க மார்க்கஸ் ஃபேமிலி செத்தாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன்னு அவன் சொல்ல அவன் திரும்ப அவன் பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு மாட்டேன்னு சொல்ற நிலைமையில நீ இல்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து காணாம போயிடுறான். ஆள் சாம காண்டாயிடுறான். கொஞ்சான்னு நீ மட்டும் இல்லனா எனக்கு இப்படி ஒரு நிலைமைய வந்திருக்காதுன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. உண்மையிலேயே காமன் ஸ்கில் நம்ம பவர்ஸ் சீக்கிரமாவே அதிகப்படுத்துது. பக்கத்துல இருந்த ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. 300 வருஷம் ட்ரைனிங்க்கு அப்புறம் ஃபென்சோயும் சாங்ஸியும் ரொம்பவே பவர்ஃபுல் ஆனாங்க. டைன்வோ எம்பரர்ஸ்ங்கிற பட்டம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்க ஒன்னா சேர்ந்து டைன்வோ கிங்டம் உருவாக்குனாங்க. அப்படிதான் பட்டி தொட்டிலாம் அவங்க பேர் பரவி இருக்கு. அவரு படிக்கிறது வேற யாரை பத்தியும் இல்ல, அவருக்கு துரோகம் பண்ண அவரோட ஃப்ரெண்டும் அவரோட லவ்வரை பத்தியும் தான். சீக்கிரமாவே உங்களை தேடி வர கணக்கு தீர்க்கிறதுக்காக. அப்படியே எபிசோட் 10 முடியுது. இப்பதான் விறுவிறுப்பு ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, 5 கிங்டம் காம்படிஷன்ல நமக்காக என்னென்ன சம்பவம்லாம் காத்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.